ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிர்த்து இல்லை கோர்ட் வரைக்கும் போய் அவங்களோட சேனலே முடக்கணும், அவங்க மேலே கேஸ் போடணும் அப்படின்றதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஓப்பனாகவே மிரட்டுறாரு அப்படின்னும் போது குறிப்பிட்ட சமூகம் இல்லை, நீங்கள் என்ன சொன்ன குறிப்பிட்ட சமூகம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கு, நீங்கள் அப்படிலாம் இல்லை, குறிப்பிட்ட சாதி வெறியர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற தோழர்களே இப்போ அவங்கள பாராட்டுறாங்க. அது அங்கே இருக்கிற சிறப்பு. நேற்று வந்து கோர்ட்டில் வந்து இறங்கி கூட்டி வர்றாங்க, வரும்போது அப்படியே போலீஸ் போய் அழுது முடிச்சு கொஞ்ச நேரம் அங்கிட்டு போனதுமே ராஜநடை போட்டு போறான் பாத்தீங்களா. அப்ப இருந்து என்ன தெரியுது, அவனே ஒரு சைக்கோவா இருக்கான் போது. அவன் வெளியில வரும்பொழுது மக்கள்கிட்ட காட்டும் பொழுது அப்படியே ஐயோ நான் பார்க்க தெரியாம செஞ்சுட்டேன், அப்படியே நான் உணர்ச்சி செஞ்சுட்டேன்னு அழுகிறேன். எல்லா மறவரையும் பிடித்தேன், எல்லா கல்லர்களையும் பிடித்தேன், இல்லை எல்லா அகமுடையரும் அப்படித்தான் தப்பா நீங்க நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான், சரிங்களா? அதில் யாரும் அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஒரு ஊர்ல 2 பேர் 3 பேர், ஒரு 100 பேர் இருக்கிற சமூகத்துல 2 பேர் 3 பேருக்கு அந்த புத்தி இவங்களுக்கு வந்து எப்படின்னா படிப்பறிவு இருக்காது, சொந்தமாக திறமை இருக்காது, சாதியை மட்டுமே மையமாக வைத்து இவர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. அது எடுத்துக்காட்டுக்கே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சவுத்திரியா யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்ச நாய்களா, அறிவு வேணா? ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு வர்றேன். உன் கேஸையே வந்து நீதிமன்றமே எடுக்காது. உன் மேலே அவதூறு இல்லை போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்க பொறுத்து பாருங்க, நீதிமன்றத்துக்கு வரப்போது நீதிபதி கிளீனாக சொல்லுவார், வெட்டி வேலையாக செஞ்சுருக்கிறவங்க சமூகத்தை நாங்கள் எத்தனையோ பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பேருக்கு படிப்பு கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எவ்வளோ பேருக்கு வாழ்வியல் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியுமான்ற அந்த ஒரு பாயிண்ட் அவர் முன்வைக்கிறாரு. உங்கள் சமுதாயத்தில் இல்லை ஆதிக்கவாதி சமுதாயத்தில் பிறந்ததுங்க தங்கை கௌசல்யா கண்ணுக்கு முன்னாடியே யாரை சங்கரை கொலை செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்மகள் வந்து தனியாக நின்று போராடி கொண்டு அந்த கவினுடைய அந்த காதலிக்கு கடிதம் எழுதினாப்புல, அங்கே வந்துருக்கும் என்னை சந்திச்சு பேசினாப்புல, கடிதத்தில் தைரியமாக இரு பெண்ணே, பயப்படாத, உனக்கு அடக்குமுறை ஏவுவாங்க, எந்த இதுலேயும் பயிர் சொல்லாத, நேர்மையாக நான் உனக்கு பக்கமாக இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க களமாடி கொண்டு இருக்கிறார். கொலை பண்ண அதே நேரத்தில் அந்த பெண்மகளுடைய பேர் நிறுத்தி போச்சு. இன்னைக்கு அந்த மன உளைச்சலே அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்தவன் இன்னைக்கு வந்து குற்றவாளியா உள்ள போய் கிடக்கும். அந்த குடும்பமோட 2 போலீஸும் போச்சு, எஸ்ஐ போச்சு, டோட்டலா போச்சுல. இப்ப நீ அவங்க வாழ முடியுமா? அப்ப அந்த ஒரு நிமிஷம் இருக்கிற ஒரு சாதி புத்தி உன்னை எவ்வளவு முட்டாள் பயலா இருக்குது. அதே இது வந்து 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பேசு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிசிகேயோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார் 2.5 மணி நேரம் படத்துலேயே இந்த மாதிரியான ஒரு கருத்துகள் ஏற்கப்படுமான்றது தெரியல. ஆனால் ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை சொல்லி இன்னைக்கு எல்லார்கிட்டேருந்தும் ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிர்த்து இல்லை கோர்ட் வரைக்கும் போய் அவங்களோட சேனலே முடக்கணும், அவங்க மேலே கேஸ் போடணும் அப்படின்றதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஓப்பனாகவே மிரட்டுறாரு அப்படின்னும் போது நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே உங்களோட கட்சி வந்து குரல் கொடுப்பாங்க. இப்ப இவங்களும் இந்த மாதிரியான ஒரு குரல் கொடுக்கிற ஒரு சமூகமா தானே சார்? அப்ப நீங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அதாவது அன்பு தம்பி கோபி சுதாகர் 2 பேருமே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான கருத்துக்களை சொல்வது இல்லை மக்களை வந்து மகிழ்விப்பதில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்கள். ஆனால் வந்து சில நேரங்களில் அரசியல் ரீதியான கருத்துக்களும் சொல்லி தான் இருக்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகளை வந்து நக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் திருப்பதி லட்டை கூட வந்து நக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனால் அரசியலில் எல்லாரையும் நக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த தம்பிகள் வந்து உண்மையான அரசியலை உள்வாங்கியவர்கள். அவர்கள் ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் அல்ல, ஆனால் கருத்துக்களை உள்வாங்கியவர்கள், ஜனநாயக கருத்துக்களை. அந்த வகையில் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழ்கின்ற சமுதாயத்தில் ஒரு மோசமான ஆணவ படுகொலை, ஒரு கவின் என்ற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். கொலை செய்யவுமே பல பேர் குரல் கொடுத்தாங்க. அந்த வகையில் வந்து பெரிய சினிமா ஆட்கள்லாம் யாரும் கொடுக்கல. இன்னைக்கு அரசியலை குதிச்ச விஜயோ இல்லை அஜித்தோ குதிக்க போகிறோம்ன்றாரு என்னன்னு தெரியல, அவரோ இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் குதிப்பே அப்படின்ட்டு குதிக்காம போனவரோ யாரும் வாய் திறக்கலை.
புதுசா எம்பி ஆனாரே கமல், அவர் கூட எதுவுமே இல்ல சொல்லல. அவர் லைட்டா கரெக்ட், நீ சொன்ன கரெக்ட். ஏர்போர்ட்ல கேக்குறாங்க, சொல்ல வந்துட்டு அப்படியே வாயை அப்படியே இது மூடிட்டு பண்ணிட்டாரு. போயிடுறாரு. கரெக்டா கவனிச்சிருக்கிறீங்க. ம். அப்ப ஆனா இந்த சூழ்நிலை வந்து அன்பு தம்பிகள் இருவருமே கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்துல சொல்ல வேண்டிய கருத்தை விட இவங்க ஒரு 20 நிமிடத்துல தெளிவாக சொன்னார்கள். இவங்களுக்கு வந்து எதிர்ப்பை விட ஆதரவு தான் அதிகம். இப்ப நம்ம Exactly. பேசிக் கொண்டிருக்க இந்த நேரத்திலே 5.5 மில்லியன் போயிருக்கு. ஆமா. அதுல கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே இவர்களுக்கு பாசிட்டிவாக தான் வருது. ஆனா குறிப்பிட்ட சமூகம் இல்லை, நீங்க என்ன சொன்ன குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு, நீங்க அப்படிலாம் இல்லை, குறிப்பிட்ட சாதி வெறியர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற தோழர்களே அவங்கள பாராட்டுறாங்க. அது அங்க இருக்கிற சிறப்பு. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அந்த இதுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க இதுல யாரோ வந்து தூண்டப்பட்டு, அந்த பையனை சுர்ஜித்தை தூண்டப்பட்டு அவன் போய் கொலை பண்ற மாதிரி நீங்க அதுல காமிச்சிருக்கீங்க. நீ வந்து ஒருத்தனா நீ நேருக்கு நேர் மோதி இருக்கணும், ஏன் மிளகா தூவி போடுற அப்படின்னு சொல்ற மாதிரி கேள்விகள்லாம் தூண்டப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இப்படி இங்க பார்க்கப்படுது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை தூண்டப்படுறத நீங்க நல்லா பாருங்களேன். அந்த கொலை குற்றவாளி இப்போ சொன்னீங்களே, அவன் பேர் சொல்ல கூட நான் விரும்பலை. அவன் வந்து நேற்று வந்து கோர்ட்டில் வந்து இறங்கி கூட்டி வர்றாங்க. வரும்போது அப்படியே போலீஸ் முன்னாடி அழுகிறேன். அழுது முடிச்சு கொஞ்ச நேரம் அங்கிட்டு போனதுமே ராஜநடை போட்டு போறேன், பார்த்தீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவனே ஒரு சைக்கோவாக இருப்பான் பொறுக்கு. அவன் வெளியில் வரும்பொழுது மக்கள்கிட்ட காட்டும் பொழுது அப்படியே ஐயோ நான் பாருங்க தெரியாமல் செஞ்சுட்டேன், அப்படியே நான் உணர்ச்சி செஞ்சுட்டேன்னு அழுகிறேன். அப்படியே ஒரு 5 அடி தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? பின்னாடி இருந்து கேமரா எடுக்கிறாங்க. அப்படியே அவர் நடந்து அவர் போகிற ஸ்டைல் என்ன, அது என்ன, இது என்ன. அப்போ இது பைத்தியக்காரத்தான் தானே, எவனோ தூண்டி விட்டு தானே செய்கிறீங்க. இப்போ இன்னமும் சொல்ல போனால் அந்த தம்பி அழகாக சொல்கிறாரு, ஏன்னா நீ வீரன் தானே, நேருக்கு நேரம் மோத வேண்டியதானே ஒரு கத்தியை கொடுத்துட்டு, ஏன் மிளகாப்பொடியை போட்ட, மிளகாப்பொடி வீரனே அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் வந்து நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, அவங்க சமூகம் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது முக்கியமாக நான் பதிவு செய்கிறேன். எல்லா மறவரும் இப்படித்தான், எல்லா கல்லர்களும் இப்படித்தான், இல்லை எல்லா அகமுடையரும் அப்படித்தான் தப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான், சரிங்களா? அதில் யாரும் அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஒரு ஊரில் 2 பேர் 3 பேர், ஒரு 100 பேர் இருக்கிற சமூகத்தில் 2 பேர் 3 பேருக்கு அந்த புத்தி. இவங்களுக்கு வந்து எப்படின்னா படிப்பறிவு இருக்காது, சொந்தமாக திறமை இருக்காது, சாதியை மட்டுமே மையமாக வைத்து இவர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டிதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சௌத்ரி. ஆமா சார், அவர் இது தயாரிப்பாளர் சொல்லப்படுறாங்க. என்ன இளவ தெரியல, எட்ட தெரியல. அவன் பேசுற பேச்சு பெரிய சாதி வரியை தூண்டுற மாதிரி. இங்கிட்டு மாரிதாச பேசுறாப்புல, இங்கிட்டு ரஞ்சித்தை பேசுறாப்புல. இது நடந்த நிகழ்வு என்ன, ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு கொலை நடந்து போச்சு. அப்போ இந்த கொலை இனிமேல் செய்யாமல் இருக்கிறது அவங்க வழிகாட்டணும். இன்னைக்கு ஒருவேளை முத்துராமலிங்க தேவர் உயிரோடு இருந்தால் இந்த கவினுக்காக அவரே புகழ் கொடுத்திருப்பார். ஏன் அவர்களாம் ஒரு காலத்தில் சுபாஷ் சந்திர போஸ் நோக்கி சென்ற சமூகம் தான். இன்னைக்கு இந்த சமூகத்தை இப்படி மட்டரகமாக கொண்டு போகிறது பெரிய தப்பு இல்லை. அதே சமூகத்தில் பிறந்தவர் தாங்க இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயா, எவ்வளோ பெரிய ஆள். நம்ம சொல்ல போனால் அவர் என்ன ஒன்று சொன்ன கருத்துக்கு நான் பதிவு செய்யுங்க, சாதி வெறியர்களுக்கு. அது என்ன மூக்கு மட்டுமே என்னமோ இந்த மூக்கு மாதிரி இருக்குது, அது என்னத்தை சொல்ல ஒருத்தர் யாரு ஆளுகள் இது பண்ண கேவலப்படுத்தக்கூட அவ்வளவு மோசமாக செய்யக்கூடாது. இதுதான் சொல்ல வர்றேன். என்னன்னா எனக்கு ஐயா நல்லக்கண்ணு ஐயா சொன்னது, ஒரு முறை வந்து ஒரு தம்பி வந்து கேட்டாரான், ஐயா நான் வந்து கல்யாணம் 40 வயசு வரைக்கும் பண்ணலை, ஏன்னா உங்களை கூட்டி போய் தான் மேரேஜ் வச்சு நடத்தணுன்றக்கா நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சிறைச்சாலையை போயிட்டீங்க அப்படி இதாக இருந்தால் கல்யாணம் தள்ளி வச்சேன். இப்போ எனக்கு கல்யாணத்தை வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும். நான் அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தவரான் வந்து கேட்டுக்க, சரிப்பா ஓப்பா ஒன்று மகிழ்ச்சிப்பா. ஆனால் ஒன்றுங்கய்யா, இன்னைக்கு வந்து தலித்து மக்களுக்காக தொடர்ந்து தலித்து அல்லாத ஒரு சமூகத்தில் பிறந்த நீங்கள் இவ்வளவுக்கு போராடுறீங்க. ஆனால் நாளாக ரொம்ப நாளாக ஒரு தலித்தாக தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னமே ஒரு போயிருக்காரு. அதை என்கிட்ட சொல்கிறார் ஐயா. அப்போ அந்த தம்பி என்னை வந்து ஒரு தலித்தாக நினச்சிருக்காரு. பார்த்தீங்களா, அதே என்னுடைய வெற்றி. நான் தலித்து அல்லாதவன் பாடுபடுறேன் என்பதை விட ஒரு தலித்தா என்னை வந்து நினச்சி வந்தார். பார்த்தீங்களா, அதே அந்த சமுதாயத்திற்கு நான் செய்திருக்க உண்மையான தொண்டு அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் ஒரு போராளி, மக்கள் போராளி. நிகழ்காலத்தில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வாழும் தெய்வமாக கூட சொல்லலாம். ஆனால் யார் காலில் விழுந்தது இல்லைங்க, சரித்திரம் அம்மா அப்பா காலில் கூட விழுந்ததில்லை. ஆனால் அவர் காலில் நான் விழுந்திருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அரசியலில் நேர்மையானவர். அவருக்கு வந்து பல கோடி வந்து கட்சி கொடுத்துச்சு, அந்த நிதியவே திருப்பி கொடுத்துட்டாரு. டாக்டர் கலைஞர் கருணாநிதி கார் கொடுத்தாரு, காரை திருப்பி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு அவார்டு கொடுத்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் கொடுத்தாரு, மேற்கொண்டு 1 ரூபா போட்டு திருப்பி அவங்களே கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய ஆள் பிறந்த அந்த சமுதாயத்தில் சொல்லக்கூட நம்ம அவர் அந்த சாதியை சொல்றதே தப்பு. சமுதாயத்தில் எவ்வளவு ஒரு முட்டாப்பயல்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அவன் அந்த கொலை பண்ணதை சரின்ற மாதிரி பேசுறாங்க அந்த ஆளு. சார் இன்னொன்னு அதுல இன்னொருத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன். தனுஷ்கோடியான் யாருன்னே தனுஷ்கோடியே, தனுஷ்கோடின்ற ஒரு இடமே ஏற்கனவே அழிஞ்சு போச்சு.
புயல் இன்னைக்கு அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் வந்து இவங்களுக்கு வந்து நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு வர்ற உன் கேஸையே வந்து நீதிமன்றமே எடுக்காது. உன் மேல அவதூறு வழக்கு இல்ல போட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, நீ பொறுத்து இருந்து பாருங்க, நீதிமன்றத்துக்கு வரப்போது நீதிபதி கிளீனா சொல்லுவாரு, வெட்டி வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்னைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பணி பண்றேன்னு அந்த தம்பி மேல அவதாரம் நிச்சயமாக போடுவார்கள். யாரு? அந்த வழக்கறிஞர் மேல. சார் அது மட்டும் இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சமூகத்தை மட்டும் குறி வச்சு நீங்க தூண்டப்பட்டு நீங்க இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. இல்ல அதையும் தாண்டி எங்க சமூகத்துல நாங்க எத்தனையோ பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு படிப்பு கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு பேருக்கு வாழ்வியல் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியுமான்ற அந்த ஒரு பாயிண்ட் அவர் முன்வைக்கிறாரே சார். அந்த தனுஷ்கோடின்றவர் வந்து அதை முன்வைக்கிறார். தவறான கருத்து. நல்லா கேட்டுங்க. இப்போ உங்க சமுதாயத்தை, நீ எந்த சமுதாயம் எனக்கு தெரியல, உங்க சமுதாயத்துல இல்ல ஆதிக்கவாதி சமுதாயத்துல பிறந்ததுதான் தங்கை கௌசல்யா கண்ணுக்கு முன்னாடியே யாரை சங்கரை கொலை செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்மகள் வந்து தனியாக நின்று போராடி கொண்டிருக்குது, கடுமையாக போராடி கொண்டிருக்குது. இன்னமும் கூட அந்த கவினுடைய அந்த காதலிக்கு கடிதம் எழுதினாப்புல, அங்கே வந்துருக்கும் என்னை சந்திச்சு பேசினாப்புல, கடிதத்தில் தைரியமாக இரு பெண்ணே, பயப்படாத, உனக்கு அடக்குமுறை ஏவுவாங்க, நீ எந்த இதுலையும் பயிர் சொல்லாத, நேர்மையாக நான் உனக்கு பக்கமாக இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க களமாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ணீங்க? சமுதாயத்தில் எத்தனை பேரை வந்து நீங்கள் மதிச்சிங்க? நீ அதே சமுதாயத்தை சார்ந்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயா. இன்னைக்கு பாவம் அவரை பற்றி பேசக்கூடாது, அவரே ரொம்ப சிக்கல் இருக்கார். அவர் என்ன சொன்னார்? எங்கள் பெண்கள்லாம் வந்து டிஷர்ட்டு மாட்டிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி வந்தால் வந்து உடனே லவ் பண்ணிட்டு போயிடறாங்க அப்படின்னு அவங்க பெண்களையிலே அவர் கேவலப்படுத்துறாரு. எந்த பெண்மகளாவது கூலிங் கிளாஸை பார்த்துட்டு டிஷர்ட்டை மாட்டிட்டு இதை மாற்றிட்டு போவாங்களா? அவங்களுக்கு தெரியும் யார் நம்ம கணவன், யார் நம்ம கடைசி வரைக்கும் வழிகாட்டுவார், இல்லை உறுதுணையாக இருப்பான்னு தெரியறது தான் பெண்கள். ஆனால் அவளை கேவலமாக பேசினா அதே கருத்து தான் அந்த தனுஷ்குடி அட்வொகேட்டும் பேசுகிறாரு. உங்களுக்கெல்லாம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து வெறும் விடுதலை சிறுத்தையாக இருந்து பேசவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயகத்தை நம்புகின்ற இளைஞர்கள் பூரா, ஏன் ஜனநாயகத்தை நம்புறவங்க தமிழ்நாட்டு இளைஞன் அனைவருமே அந்த இருவருக்கும், யாருக்கு? கோபிக்கும் சுதாகருக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஒருத்தர் என்னன்னா டைரக்டாவே கொலை மிரட்டல் விடுறாரு, இன்னொருத்தர் என்னன்னா கேஸை போட்டு அவங்க சேனலையும் முடக்குவேன், அவங்களையும் உள்ள தள்ளுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல யார் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிவகார்த்திகேயனோட உட்காந்து அந்த அந்த வந்து எப்படி தெரியுமா, தக் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, என்ன வேணாலும் பண்ணு, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது தான் சார் இப்போ இன்னும் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இது நீங்க எப்படி சார்? நக்கல் ரொம்ப தம்பிகளுக்கு கரெக்டா? ஆமா சார், அது எப்படி சொல்றது? சரி, நாங்க எங்க வேலையை நாங்க செஞ்சுட்டோம், எங்க இதுல நாங்க கரெக்டா இருக்கோம், நாங்க எதுவும் தப்பு பண்ணல, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரியும். இப்ப மக்கள் சார் எங்கேயுமே மக்களோட எழுச்சி, மக்களோட சப்போர்ட் இருந்தா நம்ம என்ன வேணாலும் அதை சாதிக்க முடியும்ன்ற மாதிரி தானே சார். இப்ப இவங்க இந்த வீடியோ போட்டதுக்கும் மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டு, என்ன வேலை செஞ்சுட்டு இப்ப எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் எல்லாம் திருப்பி சப்போர்ட் தானே சார் பண்றாங்க. இல்லை உறுதியா, அதாவது இந்த கருத்துக்கள் வந்து அந்த தம்பிகள் வந்து இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய கருத்து, தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டிய கருத்து. ஏன்னா மனிதர்கள் மத்தியில் வந்து சாதி வரி கூடாது, சாதி என்பது மனிதர்களை பிரிக்கின்றது. அந்த கருத்தை வந்து அழகாக நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அரசியலில் வந்து எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நான் முன்னாடி சொன்ன நல்லக்கண் ஐயா வலியுறுத்தி வருகிறார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதற்கு முன்னால் இருந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சமத்துவபுரத்தை உருவாக்கினார்கள். இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் தந்தை பெரியார் கருத்து, புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்து, இந்த கருத்துக்களை வந்து நகைச்சுவையாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் எளிதாக கொண்டு செல்கிறார்கள். இப்போ நீங்கள் கூட இங்கே வருவதற்கு முன்னால் கொஞ்சம் லேட்டாக வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தீங்க, எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதை சொன்னீங்க? பார்த்தசாரதி கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அடுத்த முறை கோயிலுக்கு செல்லும் பொழுது என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் பாருங்கள், அதில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருப்பாங்க? சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் இருந்து எளிதாக அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ நெட்டில் கூட போட்டு காட்டுறேன். அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, அங்கே இருக்கிற ஒரு பூசாரிக்கு எழுதுறாரு, நீங்கள் வந்து பார்த்தசாரதியை வணங்குங்கள். ஏன் வணங்க வேண்டும் என்றால், அந்த காலகட்டத்தில் வந்து இடையர் சமுதாயத்தில் பிறந்து அங்கே இருக்கிற ஏழைகளுக்காக அவர் பாடுபட்டார். அதே நேரத்தில் அவருக்கு முன்னால் புத்தர் பாடுபட்டார். அந்த கல்வெட்டில் இருக்குங்க. ஏன்னா மற்ற அரசியல் பண்ணுவது எல்லாருக்கும் எளிது, ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழைகளுக்கு, புறந்தள்ளப்பட்டவருக்கு, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போராடுவதுதான் மிகவும் கடினமான செயல். அந்த செயலை பார்த்தசாரதியை வணங்கி நீ அதில் களமாடு அப்படின்னு யார் எழுதியிருக்கிற? சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல இருந்து 1800 எழுதுவதாக அந்த கல்வெட்டு நீங்கள் போனீங்கன்னா நான் மக்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ அதைத்தானே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழ் செய்து கொண்டிருக்கிறார். அதே கருத்தை தம்பி செய்கிறார்கள். அந்த தம்பியோட கருத்து என்ன? ஆணவ படுகொலை மட்டுமல்ல, அந்த சாதி வன்மம் எப்படி உருவாகிறது, சாதி எண்ணங்கள்ல எப்படிலாம் இளைஞர்கள் அழிந்து போகிறார்கள். இந்த பக்கத்து பார்த்தா இவன் கொலை பண்ணிட்டாங்க,
கொலை பண்ண அதே நேரத்தில் அந்த பெண்மகளுடைய பேரும் கெட்டு போச்சு. இன்னைக்கு அந்த மன உளைச்சல் அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்தவே இன்னைக்கு வந்து குற்றவாளியா உள்ள போய் கிடக்குறேன். குடும்பம் சார், அந்த குடும்பமோட 2 போலீஸும் போச்சு, எஸ்ஐ போச்சு, டோட்டலா போச்சுல. இப்ப நீ அவங்க வாழ முடியுமா? அப்ப அந்த ஒரு நிமிஷம் இருக்கிற உன் சாதி புத்தி உன்னை எவ்வளவு முட்டாள் பயலாக்குது. அதே இது வந்து 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பேசு. அந்த பெண்ணையும் கூப்பிட்டு வச்சு, இந்த பையனையும் கூப்பிட்டு வச்சு, சில முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு வச்சு என்ன நல்லது கெட்டது பேசி முடிங்க. அந்த தம்பி தான் படிச்சிருக்கிறாருல, நல்லா படிச்சு பட்டம் வாங்கினவர் தானே. எல்லாருமே படிச்சவங்க, எல்லாருமே நல்ல வேலையில இருக்கிறவங்க.